எங்கப்பா போறீங்க? ப்ளீஸ் எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஏன்பா எங்க மேல கோவமா இருக்கீங்க? இஷா, நீ முதல்ல உங்க அம்மா கிட்ட போ. ப்ளீஸ்ப்பா நான் உங்க கூட தான் இருப்பேன். ப்ளீஸ்ப்பா என்னை உங்க கூட கூட்டிட்டு போங்க. இஷா, நீ முதல்ல இது மாதிரி அடமுடிக்கிறத நிறுத்து. நீங்க என்ன பண்றீங்க கௌரவ்? உங்களுக்கு ஏன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா என்ன விட்டுருங்க. ஆனா நம்ம குழந்தைகளை எப்படிங்க அனாதையா விட்டுட்டு போக முடியும்? நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியாது கௌரவ். உங்களை நான் இங்க இருந்து கண்டிப்பா போக விட மாட்டேன். நீங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனா நீங்க என் குழந்தைங்களுக்கு துரோகம் பண்றதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். கௌரவ், கௌரவ், உங்களுக்கு வேணா நான் தேவையில்லாம இருக்கலாம் கௌரவ். ஆனா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கண்டிப்பா தேவை. கௌரவ், சின்ன வயசுல ஏற்படுற காயம் வாழ்க்கை பூரா இருந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் கௌரவ். அதான் நீ இருக்கல்ல, வலியோட எப்படி வாழ்றதுன்னு அவங்க உன்னை பார்த்தே கத்துக்குவாங்க. போகாதீங்கப்பா ப்ளீஸ். கௌரவ், உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற குழந்தைகளுக்காகவாவது இந்த வீட்டை விட்டு போகாதீங்க. ப்ளீஸ் கௌரவ். கௌரவ், கௌரவ், கௌரவ் நில்லுங்க. கௌரவ், நம்ம குழந்தைங்க நீங்க இல்லாம இருக்க மாட்டாங்க கௌரவ். போகாதீங்க ப்ளீஸ் கௌரவ், ப்ளீஸ் கௌரவ். அப்பா, கௌரவ வீட்டை விட்டு போக வேண்டாம் சொல்லுங்கப்பா. குணால நான் நீங்களாவது போய் அவரை தடுத்து நிறுத்துங்க. ப்ளீஸ் அப்பா, யாராவது சொல்லுங்க. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. கௌரவ கூட்டிட்டு வாங்க. யாராவது போங்க. கௌரவம் வேணும். என் குழந்தைங்களுக்கு கௌரவம் வேணும்.